ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சிங்க. எழுந்திரிச்சிலேருந்து எனக்கு ஒரே வேலை தான். போய் பால் வாங்க போனேன். பால் வாங்க போகிற இடத்துல சீம்பால் கொடுத்துட்டாங்க. சீம்பால் கொடுத்தா விடுவோமா நம்ம? சீம்பால் தான் இன்றைக்கி காய்ச்ச போகிறோம். 1 லிட்டர் சீம்பால் நல்லா பாருங்கள், டார்க் எல்லோ கலரில் இருக்கும். இது நாள் பீச்சினது. மாடு கன்றுக்குட்டி போட்டு அந்த 5 நாள் பீச்சுவாங்க. அந்த 5 நாளுமே சீம்பால் தான். சீம்பால் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நான் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, ஒரு சைடு காய்ச்சும், இன்னொரு சைடு காலையில் எப்போயுமே இட்லி தோசை எங்கள் வீட்டில் இருக்காது. எனக்கு என்னமோ எங்கள் வீட்டுக்காரர் இட்லி தோசை தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, நம்ம செய்வோம் அப்படின்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சீம்பாலை ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்திக்கும் இட்லிக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்னடா சட்டி இப்படின்னு பார்க்காதீங்க, இட்லிக்கு ஊற்ற ஆரம்பித்தாச்சு. இங்கிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். இந்த சேனல் பிடிச்சிருக்கா? எங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே ரொம்ப யோசித்தேன். 1 இயர் கிட்ட மாதிரி யோசிச்சிருப்பேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவா வேண்டாமா அப்படின்னு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், தச்சேட தான் கேட்டேன், என்னப்பா ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்னு. சரி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன, நமக்கு தான் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களே, நம்ம க்ரீன் சிக்னல் கொடுத்தா நம்ம சும்மா விடுவோமா? ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இதை சீம்பாலை நல்லா விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி நல்லா நல்லா திரளையாக வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது 1 மணி நேரம் ஆகும். நான் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணாத 7 மணிக்கு தான் முடித்தேன். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. இதுக்கிடையில் இட்லியும் அவிச்சு பொடி தோசையும் போட்டுட்டேன். பொடி தோசையை ஊற்றி மேலே பொடியை போட்டு மேலே எண்ணெய் ஊற்றினா பொடி தோசை. கை விடாமல் கிண்டிக்கிட்டு எனக்கு கை வலிச்சதாங்க மிச்சம். சீம்பால் காய்ச்சிக்கிட்டே நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சீம்பால் ஒரு திக்கம் கையை விட்டு கிண்டிக்கிட்டே பக்கத்தில் பாத்திரத்தை போட்டு விளக்கிக்கிட்டு, காலையில் எழுந்திரிச்சதும் மோட்டரை போட்டு விட்டு துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். நான் இன்னும் போய் துவைக்கலை. 2 பேசன் துணி ஊறுது. நீ செவ்வாய்க்கிழமை வேறு. காலையில் எழுந்திரிச்சதுமே எப்போவுமே குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு போட்டுருவேன். எல்லாேருக்கும் அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. டெய்லி வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். லாங் வீடியோ என்னால் முடிஞ்சளவு டெய்லி நான் அப்லோட் பண்ணிடுறேன். டே டு டேட் என்ன சமையல் பண்ணுறேன், என்ன லஞ்ச் பாக்ஸு, என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். சரி, இட்லி வெந்துருச்சு, வாங்க இட்லி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்தாச்சு. இட்லி எடுத்துகிட்டு அடுத்து மறுபடியும் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை சுட்டு பொடியை போட்டு சுட ஆரம்பித்தாச்சு. இன்னும் இந்த சீம்பால் வத்தலை பார்த்துக்கோங்க. மணி 6:30 ஆயிடுச்சு. இன்னும் இந்த சீம்பால் வத்தலை பாருங்கள் எவ்வளோ திரளையாக இருக்குன்னு. இன்னும் நல்லா வற்றணும். தண்ணியாக இருக்குது பாருங்கள் லைட்டாக. இதில் ஊடாலே வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வெல்லம் போடுற காட்டில் நீங்கள் வெல்லம் உங்களால் முடிஞ்சது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் ஜீனி போடுவாங்க. ஜீனி டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி தண்ணியும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதுக்கு இடையில சாம்பாருக்கு காய் நறுக்கணுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி சாம்பாராக தான் இருக்கும். நான் அந்த மணிக்கு சாம்பார் தான் வச்சேன். சவுச்சக்காய், கேரட்டு, பீன்ஸு 3ஐயும் போட்டு சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு எல்லாத்தையும் உட்காந்து நறுக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் அரிசியை ஊற வைக்கேன். அரிசியை ஊற வச்சுட்டு வாசல் தெளிச்சாக கோலம் போட வரட்டேன், பார்த்துக்கோங்க. சீம்பாலை பார்த்ததும் போய் கோலம் போட்டு வரேன் அப்படின்ட்டு போனேன். போய் 10 நிமிஷம் கோலத்தை போட்டுட்டு காயை நறுக்கிக்கிட்டு இருந்தேன். சவுச்சக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டு காயை நறுக்கி வச்சுருக்கேன். சரி சாம்பார் பண்ணுவோம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போக புடலங்காய் கூட்டு பண்ணலான்னு புடலங்காயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புடலங்காய் 2 பெரிய புடலங்காய் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வாங்கி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு புடலங்காலாம் சாப்பிட்டு நாங்கள். சரி இன்றைக்கி பண்ணுவோம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சீம்பால் வத்தலை பாருங்கள், ஒரு ஸ்டேஜாக நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிருக்கேன். இப்போ தான் பரவாயில்ல, ஓரளவு வற்றி வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சீம்பால் ரெடி ஆயிடுச்சு ஓரளவு, கிட்டத்தட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பால்கோவா மாதிரி இருக்கும். இப்படி தாங்க சீம்பால் இருக்கும். இதெல்லாம் நான் நாட்டு வெல்லம் மட்டும்தான் போட்டேன், நான் வேறு எதுவுமே போடலை. இதுக்கடையில் சரி காப்பி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியும் போட்டாச்சுங்க. காப்பியை போட்டு நான் என் வீட்டுக்காரர் உட்காந்து குடிச்சுக்கிருந்தோம். ஒரு வீக்கெண்டு காப்பி குடிக்க, ஒரு வீக்கெண்ட் சீம்பால். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட்டு. ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா. சரி புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ள சாம்பாரில் ரெடி பண்ணிட்டேன். புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணுவோம். புடலங்காயை நறுக்கி வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, அது போக வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் அதனால் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. பொன்னிறமானதும், ஏன்னா எனக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்க லேட்டாகும்ல, ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்கினதும் புடலங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. புடலங்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வதங்கணும். வதங்கி முடித்ததும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சைடு சாம்பாரும் வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. காய், பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. கடைசியாக என்ன, புளி மட்டும்தான் ஊற்றணும். புளி ஊற்ற மறந்துட்டேன். புளியை கடைசியாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான். சரி, ஊற்றி முடிச்சுட்டு அடுத்து என்ன, புடலங்காய் ரெடி பண்ணிடுவான். போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, ஏன்னா நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகும். நீங்கள் புடலங்காய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, பொடி போட்டுக்கோங்க. வத்தப்பொடி, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ரொம்ப நல்லது, ஆன்டிபயாட்டிக். ஸோ மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நான் அரை உப்பு தான் போடுவேன். எனக்கு உப்பு வந்து நாங்கள் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். நாங்கள் அரை உப்பு தான் போடுவோம். நீங்கள் உப்பு போட்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கையை விட்டு. புடலங்காயில் எல்லாருமே தேங்காய் சீல் சேர்ப்பாங்க. நான் வந்து தேங்காய் சீல் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்ப்பேன். பொட்டுக்கடலை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி, எல்லோரும் தேங்காய் சீல் போடுற மாதிரி நீங்களும் தேங்காய் சீல் போடாதீங்க. பொட்டுக்கடலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கை விட்டு கிண்டிக்கிட்டே, ஏன்னா பொடி போட்டதுமே லேட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, என்னோடய மார்னிங் ரொட்டீன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன். இட்லி, பொடி தோசை. காலையில் எழுந்திரிச்சோன்னா சீம்பால் காய்ச்சினா தாங்க எனக்கு போதும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மணி வரையும் நான் காய்ச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. 5:30க்கு ஊற்றின பால் 7 மணி வரையும் காய்ச்சிருக்கேன். அப்போ அது எவ்வளோ நேரம் ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் சீம்பால் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க போய் சாப்பிட்லாம். சாப்பாடு, ரசம், புடலங்காய் பொரியல். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும்